எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நேத்திக்கு என்ன பார்த்தோம்னா, எனக்கு வந்து விசா வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த விசா கிடைச்சிருந்ததுன்னா, அவரும் அங்க யுஎஸ்ல வந்து இமிடியேட்டா வொர்க் பண்ற மாதிரி இருந்திருக்கும். அது கிடைக்கல. ஸோ இன்னொரு விசா வந்து நான் அப்ளை பண்ணறதுக்கு பார்த்தேன். அதுல என்ன கஷ்டம்னா, விசால வர அ என் ஹஸ்பண்ட் வந்து இமிடியேட்டா வொர்க் பண்ண முடியாது. அ கொஞ்சம் அதுக்கப்புறம் அங்க வந்து கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுன்றது வந்து தெரியல எங்களுக்கு. ஆனாலும் சரின்ட்டு எங்களுக்கு போகணும். யுஎஸ்க்கு போகணும் அவ்வளோதான். அதனால வந்து எல்லாரும் போறாங்க. அ அது வந்து அப்படியே எல்லாம் சூப்பரா இருக்கும். பாலும் தேனும் ஓடி வழியும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நாங்க கிளம்பி போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அவருக்கு இம்மீடியட்டா கன்வெர்ட் பண்ண முடியாது. அ விசா கொஞ்சம் டைம் ஆகும். அது மட்டும் இல்லாம அவரோட ஸ்கில்ல வேற அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து வேலை கிடைச்சு, விசா லாட்டரியில கிடைச்சு, அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு போனாரு. ஸோ அதுவரைக்கும் நான் வந்து என்னோட ஜாப்ல வந்து செட்டில் ஆகணும். பார்த்தா என் கம்பெனில எப்படின்னா, நான் கொஞ்சம் ஹாயா இருக்கலாம்னு நெனச்சேன்லங்க. அதுக்கு ஆப்பு வைக்கிற மாரி என்ன சொல்ட்டாங்க, நீங்க வந்து ஒரு 1 இயர் இந்த சப்போர்ட் ரோல்ல இருங்க. அதுக்கப்புறம் வந்து ரொட்டேஷன்ல போகும். அ அதுக்கப்புறம் வேற ஒருத்தர இங்க ஆன்சைட் ஏன்னா எல்லாரையும் வந்து எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தரணும் இல்லையா? அதனால ரொட்டேஷன் போகும் அப்படின்னோனே எனக்கு வந்து பதறிடுத்து. எல்லாத்தையும் இந்தியால ஏல கட்டிட்டு 3 பேருமா சேர்ந்து இங்க வந்துட்டோம். இயர் எண்டு வரைக்கும் தான் இருக்க முடியும். திருப்பி இந்தியாவுக்கு போணும்னா எப்படி? அப்படின்றதுனால நான் அங்க வந்து திருப்பி என்ன ப்ரூவ் பண்ணும் அப்படின்றதுக்காக மாங்குன்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். நல்ல வேலை ஒரு கொஞ்சம் என் ஹஸ்பண்ட்க்கு அந்த ட்ரெய்னிங் முடிஞ்சு வேலை போற வரைக்கும் கொஞ்சம் டைம் இருந்ததுனால, அவர் வந்து 2.5 வயசு குழந்தை கொஞ்சம் பார்த்துக்க முடிஞ்சுது. இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். ஏன்னா நான் மார்னிங் போனேன்னா சப்போர்ட் கால்ஸ் வந்து செவ் 1 செவ் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப அர்ஜென்ட் கால்ஸு அதெல்லாம் ரெகுலரா வரும். ஸோ அதனால கண்டினியூஸா வேலை பார்க்குற மாரி இருந்தது. இது எப்படி சஸ்டெய்னபிளா இருந்ததா அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.